குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோரதம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து லக்னாதிபதி வந்து மறைச்சிட்டாப்புல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் எடுத்துங்க. லக்கணத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதுதான் லக்னாதிபதி. சரிங்களா? லக்கணத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னா அதுதான் லக்னாதிபதி. அப்படி தான் வந்து கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு பலம் எடுக்கும்போது தான் லக்னாதிபதினு எடுக்கணும். லக்கணத்தில் ஒரு கிரகம் இருக்குது சார் அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. சரிங்களா? அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அது வந்து நட்பா பகையா அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய தலைப்பு வந்து லக்கணத்தில் ஒரு கிரகம் இல்லை சார். எந்த லக்கணம் வேணால் எடுக்கணும். மேஷம், ரிஷபம். மேஷ லக்கணத்துக்கு வந்து லக்னாதிபதி வந்து 6, 8, 12 பறஞ்சிடறாப்புல. எல்லா லக்கணமும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரிஷப லக்கணம் அது லக்கணாதிபதி சுக்கிரன் வந்து 6 ஆட்சி ஆவாப்புல. 6 ஆட்சி ஆறுதும் அதே மாதிரி தான். 6 மறையிருந்து அர்த்தம். ஆட்சி ஆறுன்னு இருக்கக்கூடாது. 6 மறையிறாப்புல, 8 மறையிறாப்புல, இது பண்ணுறாப்புல. மேச லக்னம் அதே தான். 8 வந்து மறையிறாருன்னா அது ஆட்சி ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது, 8 மறையிறாருன்னு அர்த்தம். இப்போ மிதுன லக்கணத்துக்கு அதே தான். ஒரு லக்னாதிபதி வந்து லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லை சார். லக்னாதிபதி வந்து 6, 8, 12 மறைஞ்சிடுறாங்க. அப்போ இதுக்கு என்ன பலன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக. இவங்க வந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது சார். இவங்க எப்பவுமே வந்து பூர்வீகத்தில் ஆகவே ஆகாது. இவங்க பூர்வீகத்தில் எந்த ஒரு தொழில் பண்ணலாம், இது பண்ணலாம். அவங்கள சொத்து இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது அவங்களுடைய 5ஆம் பாவத்தை வச்சு முடிவு பண்ணுறது. 4ஆம் பாவம், 5ஆம் பாவம் இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுறது. பூர்வீக சொத்தை வந்து இவங்க வந்து வச்சிருக்கலாமே வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணுறது எல்லாமே 4ஆம் பாவம், 5ஆம் பாவம். நம்ம எடுக்கிறது லக்னாதிபதி மட்டும்தான். இவங்களுக்கு பூர்வீகம் ஆகவே ஆகாது. இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிப்பட்டாது. இவங்க வந்து மறைமுகமாக வந்து வெளியூர், வெளிநாடு போயிடணும். வெளி மாநிலம். இப்போ சொந்த ஊர் வந்து ஏதாவது ஒரு ஊர் இருக்குன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடணும். கம்பல்சரி போகணும். அவங்க சொந்தக்காரங்க இல்லாத ஆட்கள் இருப்பாங்களா, அவங்ககிட்ட தான் போய் வந்து இவர் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு வேலைக்காண்டி. சரிங்களா? ஒரு வேலைக்காண்டி ஒரு பழப்பு தலைப்பெல்லாம் வேணும்ல. உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. பிஸ்னஸ் சரியாகவே ரன் ஆகாது. அப்படின்னா லக்னாதிபதி வந்து 12, 6, 8 மறைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அப்படி மறைஞ்சிருந்தானா இவங்க வந்து டைரெக்டாக வந்து பிஸ்னஸ் எல்லாமே இவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர்னா 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். சரிங்களா? இது வந்து ஒரு இது மாதிரி தான், பரிகாரம் மாதிரி தான். வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வெளி மாநிலத்துக்கு போனாலும் சரி, வெளியூர் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனாலும் சரி, ஒரு பரிகாரம் மாதிரி தான். இவங்க அங்கே போய் பிழைக்கலாம். அங்கே வந்து எவ்வளோ பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம். 4ஆம் இடம், 5ஆம் இடம் கெட்டு போச்சு. சரிங்களா? 4ஆம் இடம், 5ஆம் இடம்லாம் கெட்டு போச்சு. கெட்டு போனதுக்கு இந்த இடத்துல டெஃபினிஷன் நான் கொடுக்கல. கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பூர்வீகத்தில் எந்த சொத்தும் நிலைக்காது. எப்படி இருந்தாலும் சேர்ச் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அப்போ வந்து லக்னாதிபதி மறைஞ்சு போயிடுறாருன்னா வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு இதில் வந்து அங்கே போய் சொத்து வாங்குவாங்க. அங்கே வந்து அவர் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, பெரிய ராஜான்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி. குறிப்பாக வந்து லக்னாதிபதி வந்து போய் 12 மறையிறாப்புல. லக்னாதிபதி 12 மறையிறாப்புல. 10ஆம் இடத்து அதிபதி வந்து 12 மறையிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் வந்து பெரிய ராஜா யோகம்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் போயோ வெளியூரில் போய் அவங்க நாட்டமாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னென்னா, ஒரு தமிழ் ஆள் இருக்காருன்னா ஒரு மராட்டி லாங்குவேஜ் அங்கே ஒரு மராட்டியில மும்பையில் ஹிந்தி படிச்சிடணும், இங்கே மராட்டி படிச்சிடணும். நாவி மும்பை, அதுக்கப்புறம் வந்து பூனே, இந்த மாதிரி இடத்துல போனேன்னா மராட்டி மெயின். அங்கே போனோடனே வந்து என்னென்னா மராட்டி லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இவங்க அந்த உரிமையை எடுத்துக்குவாங்க. அந்த இடத்துல பிறந்து வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு உரிமை இருக்காது. இவங்க அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்குவாங்க. அந்த ஊருக்காண்டி பாடுபடுவான்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதனால தான் வந்து மும்பையில் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் உருவாகியிருப்பாங்க. மும்பைன்னுலாம் இல்லை, பூர்வீகம் இல்லாத ஆட்கள் தான் அந்த ஊரை உயர்த்தியிருப்பான்னு அர்த்தம். இப்போ வந்து சென்னையெல்லாம் வந்து பெரிய சிட்டியாக மாதிரி இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து என்ன, வெளி ஆள்கள் வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காரணம். அவங்க தான் அந்த ஊரை வந்து உயர்த்தி விட்டுருப்பாங்க. அந்த ஊரோட பூர்வீக குடிகள் இருக்காங்க. சென்னையில் பூர்வக்குடி மக்கள் இன்னும் ஏழையாக தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து நார்த் மெட்ராஸ் தான் வந்து பூர்வீக மக்கள். அந்த ஏரியாவோட பூர்வீக மக்கள் வந்து நார்த் மெட்ராஸ் தான். அவங்க இன்னும் ஏழையாக தான் சார் இருக்காங்க. அவங்க இன்னும் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. சரிங்களா? அது தனிப்பட்ட முறையில் அது தனி ஒரு இது சப்ஜெக்டு.
அப்போ வந்து என்னன்னா லக்கணாதிபதி வந்து 12ல் போய் மறைஞ்சிட்டாருன்னா இவங்க வந்து வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி வந்து வெளியூர்னு சொல்லும்போது 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக கம்பல்சரி 100 கிலோமீட்டர் போயிடணும். அன்றாட வந்துட்டு போகக்கூடாது. அதனால தான் 100 கிலோமீட்டர்னு சொல்லிடுறேன். 50 கிலோமீட்டருக்கு வந்துட்டு போகிற ஆளுகளும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ பஸ் டிரைவர்லாம் இருக்காங்க, டிரைவர்மாருங்க, அப்புறம் வந்து நிறைய ட்ராவல்ஸில் வச்சு இது பண்ணுறவங்க நிறைய பேர். அவங்களாம் பாருங்களேன், வாழ்கிறதே வண்டியில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்றது, எடுக்கிறது, இது பண்ணுறது. இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா ராசி இல்லை லக்னம் பார்த்தீங்கன்னா சரராசியாக இருக்கும். வண்டியிலே போவாங்க, வண்டியிலே தூங்குவாங்க, வண்டியிலே எடுப்பாங்க. வருஷத்துக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு 4 நாளோ வந்து வீட்டுக்கு வருவாங்க. குறிப்பாக வந்து லாரி சர்வீஸில் இருக்க ஆட்கள் அவங்களாம் வந்து அவ்வளோ லாங்கில் போய் இது பண்ணி அவங்களாம் அவ்வளோ லாங்குவேஜ் பார்த்துட்டு வராங்க. அது லேஸ்பட்ட ஆளுலாம் இல்லை. எல்லா வேலையிலும் ரிஸ்க் இருக்குது சார். எல்லா வேலையிலும் ரிஸ்க் இருக்குது. எல்லா தொழிலுமே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்கே இல்லாத தொழிலில் எதுவும் சொல்ல முடியாது. சுலபமாக காசு சம்பாதிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சுலபம்னா அடுத்தவனை ஏமாற்றணும், வேறு வழி இல்லை. அதுதான் சுலபமானது. அதுலேயும் வந்து நிறைய இது படிக்கணும், எடுக்கணும். இங்கே வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணலை, அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு இங்கே வந்து நான் சொல்லிக் கொடுக்கல. இது வந்து என்னென்னா 6, 8, 12ல் மறைஞ்சிருக்காங்க. அவங்க போய் வெளிநாட்டில் வந்து வேலை செய்யணும். அதுக்குள்ள விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வருது. அப்போ லக்னாதிபதி வந்து 12ல் மறைச்சிட்டாருனா பூர்வீகத்தில் 12ல் மட்டும் இல்லை 6, 8ல் மறைச்சிட்டாருனா நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது சார். முதல் விஷயமே அதுதான். பூர்வீகத்தில் பிஸ்னஸும் பண்ணக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. சொத்து இருக்கா இல்லையா, 4ஆம் பாவம் 5ஆம் பாவம்லாம் வச்சு பார்க்கணும் சார். சரிங்களா? நீங்கள் வந்து அங்கே போய் இது பண்ணிட்டேன்னா அங்கே நல்ல பிஸ்னஸ் பண்ணிடலாம். அங்கே 4ஆம் இடம் 5ஆம் இடம்லாம் கெட்டு போச்சுன்னா அங்கேயே சொத்து வாங்கி போட்டுக்கலாம். அது நல்ல வேல்யூவாக இருக்கும். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.